விஜய் அவர்கள் வந்து இந்த முன்னாடி வந்து இந்த ஆட்டோ சின்னம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த மோதிரம் சின்னம் தான் விஜய் அவர்கள் வந்து தரப்போறதா வந்து சொல்றாங்க. மோதிர கை நல்லா இருக்குல்ல. ஆட்டோ என்பது வந்துங்க காமன் மேன்ஸ் வெஹிக்கிள். யாரும் அது ஆட்டோவை யூஸ் பண்ணாத ஆள் கிராமத்துலேருந்து நகரத்து வரையும் இருக்க மாட்டான். ஒரு ஆள் நாளாவது ஏறி இருப்பான், இறங்கி இருப்பான். ஸோ அது வந்து நல்ல சாய்ஸ் தான். ஆனால் எனக்கு தகவல் வந்த அடிப்படையில் அதை வேற ஒரு கட்சி ஏற்கனவே கேட்டிருக்கு. ஆகவே மூன்றாவதாக கேட்டிருக்கிற மோதிரம் தான் கிடைக்கும். இன்னைக்கு சின்னம் என்னன்னு கேட்டு ஓட்டு போடுற ஆள்லாம் இருக்கான். விஜய்க்கு நான் ஓட்டு போடணும், விஜய் சின்னம் என்னப்பா தேடி பார்ப்பான். இப்போ அதே மாதிரி இந்த ஈரோட்டில் வந்து இந்த மக்கள் சந்திப்பு வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய கட்டுக்கதைகள் வந்து நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பரப்பி விட்டாங்க. தாவேக்கா வந்து வளர்ந்துடக்கூடாது, அதனுடைய செய்திகள் பிரச்சாரம் மக்களை சென்றடைந்து விடக்கூடாது என்பதில் ஆளும் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கவலை இருக்கிறது. கரூருக்கு அப்புறம் தாவேக்கா வந்து ஒரிஜினலாக வந்து அவங்க பிரச்சாரத்தை துவக்க நினைத்தது சேலம் தான். தமிழ்நாடு அரசின் கீழே தானே சேலம் போலீஸும் இருக்குது, ஈரோடு போலீஸும் இருக்குது. சேலம் போலீஸ் சொல்லிச்சுல 1 மாதம் 30 நாள், அது ஏன் ஈரோடு போலீஸ் சொல்லல? ஏதோ ஒரு சக்தி வந்து காவல்துறையை ஆட்டி படைக்கிறது. இது வந்து ஆளும் கட்சி பயப்படுதுன்றது தானே. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து இந்த முன்னாடி வந்து இந்த ஆட்டோ சின்னம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த மோதிரம் சின்னம் தான் விஜய் அவர்கள் வந்து தரப்போறதா வந்து சொல்றாங்க. இந்த மோதிர சின்னம் வந்து எப்படி இருக்கும், இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மோதிர கை நல்லா இருக்குல்ல, கையில் மோதிரம். அதாவதுங்க ஆட்டோ சின்னம் தான். அதாவது எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஒரு சாதாரணமாக புதிய கட்சின்னா 10 சின்னங்கள் வரைக்கும் அவங்க சொல்லலாம் விருப்பத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. ஓகே. புது கட்சிங்க தான் எல்லாம். பழைய கட்சிங்களுக்கு அதாவது சின்னம் இருக்குதுங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. புதிய கட்சிகளுக்கு சின்னம் என்பது ஒரு 10 சாய்ஸ் கொடுக்கலாம் அவங்க. அதில் ஒன்றை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கும். இப்போ வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் அஃபிஷியலாக சொல்லிடுவாங்க யார் யாருக்கு என்ன சின்னம். புது கட்சிங்களுக்கு, பழைய கட்சிங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோ தான், அதே சின்னம் தான். அப்போது இவங்க வந்து 10 கேட்காம வெறும் 5 தான் கேட்டிருக்கிறதாக தகவலுங்க. அந்த 5ல் வந்து கப்பு, பிகிலு, மோதிரம், ஆட்டோ, அப்புறம் இன்னொன்று வேற எதுவும் சொன்னாங்க, பேட் சம்திங், பேட் மாதிரி ஏதோ 5 விஷயங்கள். அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி 5 கூட ஃபஸ்ட்டு ஆட்டோ தான் கொடுத்துருக்காங்க. மோதிரம் 3ஆவதாக தான் கொடுத்துருக்காங்க. 2வது கூட கப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. கப்பு முக்கியம் பிகிலுன்னு ஒரு டைலாக் இருக்குது இல்லையா, அதை ரிலவெண்ட்டாக போடலான்னு. அப்போ ஆட்டோ என்பது வந்துங்க காமன் மேன்ஸ் வெஹிக்கிள். யாரும் அது ஆட்டோவை யூஸ் பண்ணாத ஆள் கிராமத்துலேருந்து நகரத்து வரையும் இருக்க மாட்டான். ஒரு ஆள் நாளாவது ஏறி இருப்பான், இறங்கி இருப்பான். ஸோ அது வந்து நல்ல சாய்ஸ் தான். ஓகே. ஆனால் எனக்கு தகவல் வந்த அடிப்படையில் அதை வேற ஒரு கட்சி ஏற்கனவே கேட்டிருக்கு. அது தமிழ்நாட்டிலையா இல்லை வேற மாநிலத்தையா தெரியாது, அதை ஒதுக்கிட்டா மாதிரியும். ஆகவே மூன்றாவதாக கேட்டிருக்கிற மோதிரம் தான் கிடைக்கும். நியூஸ் பேப்பரில் அதை செய்தியாகவே போட்டிருக்காங்க. என்ன கன்ஃபார்ம்டு நியூஸாக அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரில. அஃபிஷியலாக இந்த 24, 23க்குள்ளே வந்துடும். இந்த டிசம்பரில் இன்னும் ஒரு 10 நாளில் இட் வில் பி அவுட், வெளியே வந்துடும். அதனால் இவர் செங்கோட்டையன் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னார், இது போல் அந்த சின்னம் எனக்கு தெரியும், ஆனால் இதை நான் சொல்ல மாட்டேன், அது வந்தால் அப்படியே நாடே அதிர்ந்துடும் அப்படின்லாம் சொன்னார். அது அவர் ஏதோ ஒரு ஆர்வம் மிகுதியில் பேசுகிறாரு. ஆனால் சின்னம் என்பது ஒரு அடையாளம், ஒரு குறியீடு தாங்க. சின்னமே எல்லாம் இல்லை. அப்படின்னா எம்ஜிஆர் சின்னம் ரெட்டை இலை, அந்த ரெட்டை இலையை வச்சுக்கிட்டே எடப்பாடி 10 தேர்தலில் தோத்தார்ல. ஓகே. ஸோ அதனால் சின்னம் எல்லாம் பண்ணிடும்ன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். சின்னம் ஒரு அட்வான்டேஜ், ஒரு அடையாளம், ஒரு குறியீடு தான். அதே போல் இன்னைக்கு சின்னம் என்னன்னு கேட்டு ஓட்டு போடுற ஆள்லாம் இருக்கான். விஜய்க்கு நான் ஓட்டு போடணும், விஜய் சின்னம் என்னப்பா தேடி பார்ப்பான். அது அந்த பழைய காலம்தான். காளை மாட்டு சின்னம், அப்புறம் அந்த சின்னம், இந்த சின்னம்லாம். இப்போல்லாம் சின்னம்லாம் ஒரு 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 அது அதனால் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. உதயசூரியன் பெரிய இதுன்னா ஏன் வந்து எம்ஜிஆர் புது சின்னம் கொண்டு வந்து ரெட்டை இலை வச்சு தோக்கடிச்சார்? திண்டுக்கல்
இடைத்தேர்தலில் மாயத்தேவர் எந்த சின்னத்தில் ஜெயிச்சார்? அதனால் வந்துங்க சின்னம் என்பது ஒரு அடையாளம் தான், அதுக்கு ஒரு பெரிய, ஆனால் யாரை நீங்கள் ஓட்டு போடணும், யார் தலைமையில் ஆட்சி அமையணும்னு மக்கள் விரும்பிட்டான்னா போய் தேடி பார்த்து கேட்டு இவர் சின்ன என்னான்னு கேட்டு ஓட்டு போடுவோம். இப்போ அதே மாதிரி இந்த ஈரோடில் வந்து இந்த மக்கள் சந்திப்பு வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய கட்டுக்கதைகள் வந்து நம்ம சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து பரப்பி விட்டாங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், அதாவது தமிழ்நாடு காவல்துறை என்பது ஆளும் கட்சியினுடைய தூண்டுதலாலோ அல்லது அதனுடைய அறிவுறுத்தல் படியோ தாவேக்காவுக்கு நிறைய இடைஞ்சலை உருவாக்குறாங்க. இது ஐ எம் வாட்சிங் திஸ் ஃப்ரம் விக்கிரவாண்டி. அவங்க முதல் மாநாட்டிலேருந்தே நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், அவங்க மாநாடு அனௌன்ஸ் பண்ண தேதியில் நடத்தலை. தீபாவளி வருது, மக்கள் வருவார்கள் போவார்கள்ன்ற காக்கா கதையெல்லாம் சொன்னாங்க. அதனால் அவங்க தேதியை மாற்றி தான் நடத்தினாங்க. ஆக தேதி இடம் எப்போதுமே வந்து ஒன்றும் வேணாம், இந்த கஸ்டடி டெத்துக்காக அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க தாவேக்கா. முதல்ல ராஜரத்னம் ஸ்டேடியம் கேட்டாங்க, அப்போ கமிஷனர் வந்து ஆஃபீஸில் அதை மறுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணுன்னு இந்த சிவானந்தா சாலையில் அலோவ் பண்ணாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே அவங்கள வந்து பாடாப்படுத்தினாங்கன்றது நமக்கு தெரியும், சென்னையில் இருக்கிறவங்கன்ற முறையில். அதனால் ஐ திங்க் தாவேக்கா வந்து வளர்ந்துடக்கூடாது, அதனுடைய செய்திகள் பிரச்சாரம் மக்களை சென்றடைந்து விடக்கூடாது என்பதில் ஆளும் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கவலை இருக்கிறது. அந்த கவலையின் காரணமாகத்தான் திட்டமிட்டு அந்த கட்சி மட்டும் குறி வச்சு இன்னலுக்கு ஆளாக்கப்படுகிறது. பாருங்க, கரூருக்கு அப்புறம் தாவேக்கா வந்து ஒரிஜினலாக வந்து அவங்க பிரச்சாரத்தை துவக்க நினைத்தது சேலம் தான். சேலத்தில் அவங்க டிசம்பர் 4 பரப்புரை நடத்தணும்னு தான் அனுமதி கேட்டாங்க. இப்போ சேலம் போலீஸ் என்ன சொல்லிச்சு, நவம்பர் மாதம் கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் கேட்கறது முதல் நாள் வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், அதனால் போலீஸ்லாம் அங்கே போயிடுவாங்க, 4ஆம் தேதி முடியாது பந்தோபஸ்து. அப்புறம் 6ஆம் தேதி வந்து பாபர் மசூதி இடிப்பு தினம் இருக்கு, ஆகவே அதுக்கு நாங்கள் போலீஸ் பந்தோபஸ்து போடுவோம், ஸோ நீங்கள் வேறு தேதி கேளுங்க. நாங்கள் இவங்களும் சரி வேறு தேதி கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது உடனடியாக சேலம் போலீஸ் கூப்பிட்டு நீங்கள் எது கேட்டாலும் 30 நாளைக்கு முன்னால் எங்ககிட்ட அனுமதி வாங்கணும்னு புதுசாக ஒன்று சொன்னாங்க. இதுவரையில் 30 நாளைக்கு முன்னால், ஒரு 10 நாள் ஒரு வாரம் தான் சென்னை நகரத்தில் கூட 30 நாளைக்கு முன்னாலன்னு. அப்படி தட் மீன்ஸ் ஜனவரிக்கு முன்னால் நீங்கள் கூட்டமே நடத்த முடியாதுன்ற மாதிரி அவங்க செயல். அதை தான் வந்து எப்படி அதை பீட் பண்ணாங்கன்னா, இவங்க நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, பைபாஸ் ரைடர் போய் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு சுங்குவாரசத்தில் இண்டோர் இதில் ஆடிட்டோரியத்தில் நடத்திட்டாங்க ஒரு காலேஜில். அப்போ போலீஸ் பர்மிஷன் இஸ் நாட் நீடட், இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும் போலீஸுக்கு. ஸோ அது மாதிரி பண்ணாங்க, இதுக்கு மாற்றாக தான் அதை பண்ணாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது செங்கோட்டை நீங்கள் வந்து சேர்ந்த உடனும் அவருக்கு தன்னுடைய வலுவை காட்டணும்ல. அப்போ அவர் வந்து அந்த மாவட்டத்தில் நடத்தணும்னு பிளான் பண்ணார். ஃபஸ்ட்டு பண்ண இடத்துல 75,000 பேர் வருவாங்கன்னு ரொம்ப அம்பிஷியஸாக சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன தெரியலன்னா, 75,000 பேர் வருவாங்கன்னா அதுக்கேற்ற ஏக்கர் கேட்பாங்க. கண்டிப்பாக 200 ஏக்கர் நீ மீட்டிங்னா பார்க்கிங்க்கு ஒரு 200 ஏக்கர் காட்டுன்னுவான். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிக்கலை அப்படின்றது. அதனால் அவங்க வந்து அந்த இடத்த மாற்ற வேண்டியதாக வந்தது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் நிலம் சொல்கிறீங்க இல்லையா, இங்கே டோல்கேட் ஈரோட்டில் அங்கே போடுறாங்க. அப்போ அவர் புத்திசாலித்தனமாக 25,000 பேருன்னு குறைச்சிக்கிறாரு. உடனே நாங்கள் விடுவோமா, 25,000 பேர்னா அவன் லிஸ்ட்டை கொடுன்றாங்க. இது எந்த ஊர் நியாயம்? எங்கே இப்படிலாம் நடந்திருக்கு? ஒரு ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு அதில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு ஒன்றா ஒரு நோட் புக்கில் கையெழுத்து போட்டு ஊர் எல்லாம் வாங்கலாம். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முன்னாலேயே அவன் லிஸ்ட்டை கொடு, அவங்களுடைய அடையாள அட்டை கொடுங்கன்றாங்க, ஐடி கார்டு. இதெல்லாம் சாத்தியமா? எந்த கட்சியாவது இதுவரையில் அப்படிலாம் செஞ்சுருக்கா? சரி, இன்னொரு கேள்வி, தமிழ்நாடு அரசின் கீழே தானே சேலம் போலீஸும் இருக்குது, ஈரோடு போலீஸும் இருக்குது. சேலம் போலீஸ் சொல்லிச்சில்ல 1 மாதம் 30 நாள், அது ஏன் ஈரோடு போலீஸ் சொல்லலை? ஒரு வாரத்துக்கு முன்னாலே அலோவ் பண்ணுறேன்றாங்க. அப்போது ஏதோ ஒரு சக்தி வந்து காவல்துறையை ஆட்டி படைக்கிறது. தாவேக்கா எங்கேயும் பரப்புரை, அவங்களும் பாவம் யூனியன் டெரிட்டரிக்கு போய் பாண்டிச்சேரிக்கெல்லாம் போய் போட்டு வந்தாங்க. ஏன்னா ரொம்ப கேப் இருக்குது, 100 நாள் தாங்க இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போ இப்படி ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு கட்சியை
அதனுடைய கொள்கையை பரப்புரைய அதனுடைய தலைவர் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலைன்னா இது இவங்க பயப்பில்லைன்றாங்க. நாங்கள் தான் 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோன்னு மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு. அதெல்லாம் எதை காட்டுகிறது? போலீஸுடைய இந்த ஓவர் ரியாக்ஷன், ஓவர் ஆக்ஷனு. இது ஆளும் கட்சி பயப்படுதுன்றது தானே. ஆனால் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடாதீங்க. அவர் ஒரு வீடியோ போட்டாருன்னா காணொலி 1 கோடி பேர் பார்த்துட்டு போயிடுவான். அவர் என்ன பேசணுன்றத அது பார்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறேன். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்? இப்போ இன்னைக்கு கூட நேரு உள்ளரங்குவில் அரசாங்க செலவில் அவங்க தேர்தல் பிரச்சாரம் நடத்திக்கிறாங்க. எஞ்சிய உரிமை தொகையை கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஓட்ட போடணும் நீங்கள். அவங்க எல்லா தேர்தல் வேலையும் அரசாங்க செலவிலேயே முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ரோட் ஷோ கூட நடத்துகிறாங்க. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பாக தாவேகாவுக்கு இது சரியில்லை இல்லைங்களா? அதனால ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போ தான் ஜனநாயகம். அது தேர்தல் ஆணையம் அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துச்சுன்னா, நடத்தை விதிகள் வந்துடுச்சுன்னா, அப்போ போலீஸு எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் போயிடும். அப்போ இந்த நியூசன்ஸ் மிஸ்சீப்லாம் தமிழ்நாடு காவல்துறையால் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சந்திப்பு தாவேக்காவோட இந்த திருப்பு முனையாக இருக்கும் சொல்கிறாங்க சார். இப்போ ஈரோட்டுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய இந்த தாவேக்காவோட அந்த எழுச்சி ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் சொல்கிறாங்க. இது குறித்து நீங்களும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த 100 நாள் இப்போ சொல்கிறீங்க. அந்த 100 நாளுக்கு பிறகு விஜய் அவர்களோட இந்த எழுச்சி எப்படி சார்? நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் அரசியலில் ஒரு மாற்றம் வரணும்னு நான் தொடர்ந்து சொல்கிறது தாங்க. இந்த கட்சியை 30 வருஷம் பார்த்துட்டாங்க, இந்த கட்சியை 29 வருஷம் பார்த்துட்டாங்க. 2 பேரும் செய்கிறதையும் அனுபவிச்சுட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்தால் என்ன, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. அவர் இவ்வளோ பெரிய தொழில், வியாபாரம், வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வராரு. அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லையா? இவங்க 2 பேரும் 5 வாட்டி 6 வாட்டி ஆட்சி பண்ணிட்டாங்கல்ல. அதனால் ஜனங்க மத்தியில் ஒரு மாற்றம் வரணுன்ற சிந்தனை மேலே ஓங்கியிருக்கு. அது விஜய்க்கு மிகப்பெரிய அளவு கை கொடுக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி சார். Ariza, shirts and trousers.